இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம ஜப்பானில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏஐ ஹியூமன் வாஷிங் மிஷின பத்தி விரிவா பார்க்கலாம். நீங்க குளிக்கிறதுக்கு எப்பயாச்சும் சோம்பேறித்தனப்பட்டுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அதுக்கு இப்போ ஒரு தீர்வு ஜப்பான்ல இருந்து கிடைச்சிருக்கு. அவங்க ஒரு மனுஷன குளிக்க வைக்கிற இயந்திரத்த உருவாக்கியிருக்காங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இது முற்றிலும் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவால இயங்குது. அது எப்படின்னா, நீங்க ஒரு பெட்டிக்குள்ள நுழையும்போது அது எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சுடுது. நீங்க ஒரு நேர்த்தியான டிரான்ஸ்பரண்டான பெட்டிக்குள்ள நுழையறீங்க. அது வெதுவெதுப்பான நீரால நிரப்பப்பட்டிருக்கு. அது உங்கள பாதி நீரில் முழுக வச்சு, உங்கள குளிக்க வைப்பதற்கு உயர்வேக ஜெட்டுகளால நீர பாய்ச்சுது. அதோட செயற்கை நுண்ணறிவு உங்கள் உள்ளின் ஆரோக்கிய நிலையை பரிசோதிக்கிறது, நீரின் வெப்பத்தை சரி செய்கிறது மற்றும் நீரின் அழுத்தத்தை சீரமைக்கிறது. நீங்களா எதுவும் செய்ய தேவையில்ல. இந்த முழு செயல்முறையும் 15 நிமிடங்களில் முடிந்து, நீங்க வெளியே வரும்போது ஒரு புத்தம் புதிய பொம்மை போல புத்துணர்வாக உணர்வீங்க. சோம்பேறித்தனமான நாட்களுக்கு இது ஒரு புதிய தீர்வு போல தெரியுதுல்ல? இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது ஒரு வேளை புதுமையான தொழில்நுட்பமா தோன்றினாலும், இது ஒரு பழைய எண்ணத்தின் நவீன வடிவம்தான். 1970கள்ல சானோ எலக்ட்ரிக் என்னும் நிறுவனம், இப்போதைய பேனசோனிக், இதே போன்ற ஒரு அல்ட்ராசானிக் பாத்ன்னு ஒண்ண அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குளியல்ல நீர் அல்ட்ராசானிக் அதிர்வுகளை ஏற்படுத்தி, சிறிய பிளாஸ்டிக் பந்துகளை பயன்படுத்தி உள்ளிருப்பவரின் உடலை சுத்தம் செய்தது. ஆனா இது வெற்றியடையல. ஆனா இந்த புதிய ஏஐ ஹியூமன் வாஷிங் மிஷின் அந்த பழைய எண்ணத்தை மேம்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. ஏஐ ஹியூமன் வாஷிங் மிஷின் இது புதுமையா அல்லது அதீத மிகைப்படுத்தலா? இதில் ஆராய வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான விஷயம், இந்த மனுஷனை சலவை செய்யற இயந்திரம் தொழில்நுட்பத்திற்கான புதிய ஒரு பயணமா, அல்லது ஏஐ பயன்படுத்துவது குறித்து நிறுவனங்கள் செய்த அதீத மிகைப்படுத்தலா? ஏஐ தொழில்நுட்பத்தை பல சாதனங்களில் உள்ளீடு செய்யும் நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் சில நேரங்களில் அவை ஏஐ பயன்படுத்தாமல் பயன்படுத்தியதாக தவறாக விளம்பரம் செய்கின்றன. உதாரணமா அமேசான் எடுத்துக்கோங்க. அவங்க ஜஸ்ட் வாக் அவுட் ஸ்டோர்களை அறிமுகப்படுத்தினாங்க. அங்கு நீங்க தேவையான பொருட்களை ஷாப்பிங் செஞ்சுட்டு வெளியே போயிடலாம். இது ஏஐ மூலம் இயங்குதுன்னு சொல்லப்பட்டுச்சு. உங்களிடமிருந்து தானாகவே கட்டணம் வசூலிக்க அமேசான் ஏஐ பயன்படுத்தியிருக்கணும். ஆனா அவங்க அப்படி செய்யாம, அதுக்காக மனித தொழிலாளர்களை நியமிச்சு, நீங்க வாங்கும் பொருட்களை கண்காணிச்சு, அதுக்கேத்த மாதிரி உங்ககிட்ட இருந்து வசூல் செய்யறதா குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஏஐ ஹியூமன் வாஷிங் மிஷினும் இது போல இருக்கலாம். அடுத்த உதாரணம் ஏஐ எனேபிள்டு டூத் பிரஷ். இது ஒரு புதிய தொழில்நுட்பம்னு சொல்லப்படுது. இது சுத்தம் செய்ய வேண்டிய பற்களை தானா கண்டறிஞ்சு சுத்தம் செய்யுமா. ஆனா இதுக்கு இந்த பிரஷ் தேவையா? அதை நமது சொந்த நரம்புகளே நமக்கு உணர்த்திடுமே. மற்றொரு உதாரணம் ஏஐ பவர்ட் ஷூஸ். அது உங்களுக்காக நடக்கும். ஆம், இந்த காலணிகள் நீங்க நடக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு $1200 எனும் மிக பெரும் விலை கொடுக்க வேண்டும். இவையெல்லாம் உண்மையில் நாம் செய்யும் ஆடம்பர செலவுகள் தானே தவிர வேற எதுவும் இல்லை. இப்போது கேள்வி இதுதான், உலகிற்கு உண்மையில் மனித சலவை இயந்திரம் தேவையா? இது ஏஐ கண்டுபிடிப்பா, அல்லது நிறுவனங்கள் தயாரிப்புகளை விற்க எதிலும் ஏஐ என்னும் மந்திரச் சொல்லை சேர்க்கும் மற்றொரு உதாரணமா? ஏஐ ஆனது நம் வாழ்வில் மேலும் மேலும் ஒருங்கிணைக்கப்பட்டு வரும் நிலையில் நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி, இந்த ஏஐ தயாரிப்புகள் என்று அழைக்கப்படுபவை அனைத்தும் நமக்கு உண்மையில் தேவையா, அல்லது நாம் மேலும் மேலும் சோம்பேறிகளாகிக் கொண்டிருக்கிறோமா? ஒரு ரோபோ உங்களை சலவை செய்ய விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செயற்கை நுண்ணறிவு நாம் வாழும் முறையை மாற்றுகிறது என்பதே உண்மை. இப்போது நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த ஏஐ ஹியூமன் வாஷிங் மிஷினை நீங்க ட்ரை பண்ணுவீங்களா, இல்ல இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துடாதீங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.